படம் பேர் ரத்தனம். நாங்கள் எல்லாம் கத்தணும், கதவை தரேன்டா கதவை தரேன்டான்ட்டு. ஆக்சுவலாக திறந்தாங்க. அதே பழைய ஸ்க்ரீன் பிளே போரிங்காக இருந்ததா கேட்டால் அப்படி இல்லை. ஏன்னா இந்த கதையை வந்து நாங்கள் நிறைய தடவை பார்த்ததுனால சிரிப்பாக தான் இருந்தது. இன்னும் அரியண்ணா அதே மாதிரி எடுக்கிறியண்ணான்ட்டு. இவர் படத்தில் வழக்கமாக வர அந்த கார் சேசிங்கு, அந்த கத்தி துப்பாக்கி, அதே மாதிரி போலீஸ்காரன் ஒழுங்காக இருக்க மாட்டான், ஒரு சார்ந்து இருப்பான். ஐயருங்க பூணூல் பூட்டுன்னு வருவாங்க. அவங்க மாமனார் எப்படி வச்சுருப்பார் தெரியுங்களா, அவங்க மாமனார் உள்ளே வருவார்ல, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க காம்போவா. அதே ஹீரோ மட்டும் வேறு யாருன்னா விஷால் ஏற்கனவே இப்படி பேசுவார்ல, அதேமாரி துப்பாக்கியும் கத்தியும் வச்சு அவ்வப்போது அதுமாரி தான் பேசிகிட்டு இருக்காரு. படம் வந்து அப்படியே ஜாலியாக ஸ்பீடாக போவோம்ல, அதேமாரியே போச்சு. இதுக்கு 4-5 தடவை நான் சாமியும் சிங்கமும் பார்த்துட்டே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீட் தேர்வு பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக சொல்லலை. அந்த பொண்ணு நீட் தேர்வு எழுதணுன்றதை மட்டும்தான் இவர் கூட்டின்னு போய் கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாரு. மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணும் நீட் தேர்வு எழுதி ஆகணுன்ற மாதிரி நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்கான டைலாக் எதுவும் பெருசாக சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உனக்கு பிறப்பு வர குழந்தைக்கு, ஹீரோயின் கிட்ட உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு என்னோட பேர் வையுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த பொண்ணு ஓடி அந்த கட்டி பிடிச்சிரும். அப்போ நம்ம கிளைமேக்ஸை என்ன எடுத்துக்கிறது, அவங்களுக்கு பிறக்க குழந்தையே நீ தான் கொடுக்க போகிற அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுல்ல. ஒரு சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. கொஞ்சம் லாஜிக்கு. ஐயருங்களை வந்து கையில் கத்தி எடுக்க சொல்கிறா போல். இவர் ஐயருன்னு தெரிஞ்ச உடனே டப்புன்னு அவர் கழுத்தில் பூணூலை மாட்டி விட்டுறாங்க. அது மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இருந்தது. கொஞ்சம் சிரிச்சுக்கினே படம் பார்க்க வேண்டியது இருந்தது. அவங்க எமோஷனலாக பண்ணுறதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருந்தது. அந்த இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எங்களுக்கு காமெடியாக இருந்தது. உள்ள ஒரே சீட்டுக்கு திரும்பி சிரித்தோம், கீழே குஞ்சு சிரித்தோம், கீழே பட்டுன்னு சிரித்தோம். பட்டு விஷாலோட ஆக்டிங் கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியாக இருக்குது. ஒன் டைம் வாட்ச். காமெடியில் மொட்டை ராஜேந்திரனும் இவரும் தான் இருக்கிறாங்க, யோகி பாபும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு இன்ட்ரோல் பிளாக்ஸ் வரைக்கும் தான். மற்றபடி அதுக்கப்புறம் யோகி பாபா அல்லையிலே குத்தி அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க. வரமுறை இல்லாத வன்முறையாக இருக்குது படத்தில். எல்லா சீனுமே சண்டை. இந்த படத்தில் போற்றி பாராட்ட வேண்டியன்னா டேவிசி பிரசாத்தோட மியூசிக்கு, அங்கங்கே வைக்கிற ஹம்மிங்கு, இது எல்லாமே வேறு லெவலில் இருந்ததுனால ரசிக்க முடியாது இருந்தது. படத்தில் பாட்டுலாம் நல்லா இருந்தது.